வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து யாருன்னா அட்வொகேட்டுங்களுக்கு, நம்ம லாயருங்களுக்கு, லா ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், சரிங்களா? நான் வாங்கினேன் ஒரு 3 months முன்னாடி ஒரு பேட்ஜ். நம்ம கோர்ட்டில் போட்டுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குங்க. ஆக்சுவலி அதை பார்த்து ஒரு 7 ஜட்ஜு கூட கோர்ட்டு போகும்போது கூட எங்கே வாங்கினீங்க, அசோசியேஷனில் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம்னு கேட்டாங்க. அவங்க கேட்கல, எனக்கு வாங்கித்தாங்க. பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சரிங்களா? இது ஆக்சுவலி அட்வொகேட்டுங்களே ஒரு 100-150 பேர் கேட்டாங்க, சார் எங்கே சார் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, கொஞ்சம் காஸ்ட்லி தான். நார்மல் பேட்ஜ் வந்து ஒரு 40 ரூபா வரும். நான் இதை போட்டுருந்தேன், சரிங்களா? 2 மாதத்துக்கு ஒரு உடஞ்சிரும் அந்த சேஃப்டி பின்னு. ஆனால் இது வந்து 1000 ரூபா, சரிங்களா? கோல்ட் பிளேட்டட், அவ்வளோ ஒரு பக்கா குவாலிட்டிங்க. எங்கேருந்து பார்த்தாலும் தூரத்தில் கண்ணில் மினுக்குன்னு அவ்வளோ பக்கா லாயர்னு சொல்லி தெரியும். நான் ஃபோட்டோ பாருங்க, ஒரு அது ஜட்ஜுங்களும் சரி இருக்குது அந்த இது பேட்ஜு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க, சரிங்களா? ஏன்னு சொல்லலாம், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் குவாலிட்டி யூஸ் பண்ணுங்க. வாங்குற காசுக்கு வக்கீலுங்க அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்க. வர்ற கிளைண்ட்டுங்க எத்தனையோ பேர் ஏன்ட்ட வரவங்க, சார் காசை வாங்கிட்டான் சார், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எத்தனையோ பேர் தான் நார்மல் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட், சார் காசை வாங்கிட்டாங்க சார், 2 வருஷம் சார், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்னா, என்ஓசி கேட்கறது கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. அது மாதிரி வக்கீலுங்களுக்கு ஒரே ஒரு ஷூரிட்டி கொடுக்கலாம். எது அப்படின்னா, நான் வாங்கி தருவேன், ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு வாங்கி தருவேன், உங்களுக்கு வாங்கி தருவேன், ஷூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. வக்கீலும் சரி டாக்டரும் சரி ஷூரிட்டி கொடுக்க முடியாதுன்னா ரிசல்ட்டு கொடுக்க முடியாது, ஆனால் வேலைக்கு கொடுக்கலாம். இவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டருங்க நான் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்பா. அந்த மாதிரி நம்ம அட்வொகேட்டுங்க கண்டிப்பாக வேலை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் மாறலாம், என்ன வேணால் நம்மளுக்கு வரலாம், இல்லை ஆப்போசிட்டில் போகலாம். ஷூரிட்டி கேட்குறது வேலையில் மட்டும்தான். நீங்கள் வேலை பார்க்குறது நாளைக்கு வாய்தா வாங்கினீங்கன்னா பார்க்க போகிறது நீங்கள், இல்லை நீங்கள் வச்சிருக்க ஆளுங்க, சரிங்களா? ஜூனியராக இருக்கும், இல்லை வேலைக்கு வச்சிருக்க, அப்படி வாய்தா வாங்க சொல்லிட்டு பார்க்க போகிறது நீங்கள் தான். வேறு யாராச்சும் பார்ப்பாங்க, இல்லை அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னா ஓகே. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் பார்க்கணும். அதனால வாய்தா மட்டுமே நம்பிட்டு பார்க்காதீங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து எந்த கேஸ் எடுத்தாலும் ஆக்சுவலி இருக்கு நிறைய கேஸ், சரிங்களா? இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் வக்கீலிங்க இருக்காங்க, நீ எல்லாம் என்ன போய் சொல்லிருக்க அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் சண்டை வச்சுன்னா கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸில் வாதி இருக்கும்போது நீ வந்து வாய்தா கேட்கறனா ஒரு 10 வாய்தா 15 வாய்தா ஆப்போசிட் கேட்பாங்க. நான் சண்டை போட்டு கோர்ட்டில் இன்னைக்கு முடிச்சாகணும், உனக்கு வந்துச்சுன்னா ஒரு நாள் வாய்தா, எனக்கு அடுத்த மாதம் வந்துச்சுன்னா ஏன் கை காசு அப்படின்னா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிமா. ஆமாடா அவ்வளோ பெரிய ஆள்தான்டா அப்படின்னா. ஏன்னா அதுக்கு தான் சண்டை வரும். நிறைய பேர் சண்டை போட்டிருக்கேன், நீ வாட்டுக்கு வாய்தா ஃபீஸையே நம்பி போயிட்டு இருக்குன்னா எனக்கு கையிலேருந்து காசு போகும், நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னு பார்த்தேன்னா, நான் வந்து இன்னைக்கு ஒரு 10 கேஸ் இந்த மாதத்துக்கு வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். என்ன டைவர்ஸ்க்கு இவ்வளோ, பெயிலுக்கு இவ்வளோன்னா ஒவ்வொரு வாய்தாக்கும் வாங்க மாட்டாங்க. எத்தனை வாய்தா இருக்கும், இல்லை ஒரே வாய்தாவில் முடிக்கிறேன்னா ஏன் பொறுப்பு, வேலை மேலே கேரண்டி. எந்த கேஸாக இருக்கட்டும் நான் வந்து கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு கேஸ் இருக்குது வந்துருங்கன்னு சொல்ல மாட்டேன். நாளைக்கு கேஸ் இருக்குன்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு கேஸ் இருக்குது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, வரணும்னு அவசியம் இல்லை, நான் இருக்கா பார்த்துக்கிறேன், சரிங்களா? வர வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணணும்னு இருந்தால் வர வேணாம்னு சொல்லுவேன். ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படிமே. மற்ற அட்வொகேட்டுங்களா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த 500,000க்கு வாய்தா ஃபீஸ்க்காக அவங்க வேலையை விட்டு வந்து உனக்கு 500,000 கொடுக்கறதுக்கு அவனும் பணக்கார விஷயம் கோடீஸ்வரன்ட்டே புள்ள இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆளுன்ட்டு வாங்க. எப்பேற்பட்ட போலீஸ் இருந்தாலும் சரி, தெருவில் இருக்கிற பிச்சைக்காரன் வந்தாலும் சரி, எந்த ஒரு கிளைண்ட் வந்தாலும் சரி, நிறைய பேர் இருக்காங்க, பணக்காரனும் இருக்காங்க, கிளைண்ட் ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்காங்க. எல்லா ஆளுங்கள்ட்டையும் தரத்தை பார்த்து வாங்குவேன் ஃபீஸு. ட்ராவலிங்கில் வந்து விட்டு மொத்தம் வாங்குவேன், அவ்வளோதான். நான் ஃபீஸ் கூட வாங்குறதில்ல, வாய்தா ஃபீஸ் வாங்குறதில்ல. ட்ராவலிங் வச்சு நீ என்ன பிடுங்குறேன்னு கேட்டால் ஆமாங்க அப்படி தான் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்தாவில் கம்ப்ளீட் பண்ணவன் முடித்தா எனக்கு நல்லது. அப்போ கிளைண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. எத்தனையோ பேர் சரி என்ன சார் 2 வருஷம் முடிக்க வேண்டியது 8 மாதம் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு நிம்மதிங்க. 9ஆம் மாதம் என் கை காசு தான் அது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குறது 20,000 ஒரு கேஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். செக் மோசடி, இல்லை டைவர்ஸு, இல்லை வரதட்சணை கொடுமை, இல்லை அடிதடி, இல்லை கொலை கேஸு, ரேப் கேஸ், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து வேலைக்கு மட்டும் கேரண்டி கொடுப்பேன். சார் கோர்ட்டோட வேலையை கச்சிதமாக கேரண்டியாக நான் முடிச்சு தரேன், ஆனால் ரிசல்ட்டு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கும் ஆகலாம், ஆப்போசிட்டுக்கும் ஆகலாம், நான் என் வேலையை கச்சிதமாக முடிச்சு தரேன் அப்படின்னு கேரண்டி கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்கறதுல மனசார் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நான் வாங்கினதில்லை.
கேஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்னமும் தரேன்னு சொன்னவங்களுக்கு எனக்கு தர வேண்டிய காசுலேயே பெண்டிங் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. எப்படி எனக்கு செட் ஆகுது அப்படின்னா, எப்படி மற்ற வக்கீலுங்களாம் வாங்கிட்டு அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு என் வேலையை முடிச்சேன்னா நாளைக்கு நான் தான் போகணும் வாய்தா வாங்கினா. வாய்தா ஆஃபீஸை நம்பி நிறைய வக்கீலுங்க இருக்காங்க. நான் வந்து அதை வாங்காதீங்கன்னு சொல்ல. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வேற தொழில் இருந்துச்சு, அதுலேருந்து காசை எடுத்து போட்டு தான் போனேன். அப்பயும் வாங்கினதில்லை. இதை ஒரு ஒரு எப்பயுமே ஒரு புதுமை பார்த்தா தான் அந்த ஃபீல்டில் மேலே வர முடியும். அது மாதிரி அன்னைக்கு ஒரே கேஸ் இருந்தப்பையும் எனக்கு வேற ஒரு கேஸ் தொழிலில் வந்த காசை வச்சு இதுக்கு பாஞ்சிட்டு இருந்தேன். அப்படி 1-2 வந்த கேஸ் ஜாஸ்தி ஆக ஆக ஒரு மாதத்துக்கு இப்போ இன்னைக்கு ஒரு 10 கேஸ் வந்துச்சுன்னா ஒரு 5 கேஸ் காசு வீட்டுக்கு கொடுத்துருவேன், வீட்டு செலவுக்கு, இஎம்ஐ அதெல்லாம். சரிங்களா? 5 கேஸ் காசுல மிச்சம் 5 கேஸ் காசுல 2 காசு போயிட்டு வர செலவு, 2 கேஸ் காசு செலவுக்கு. சரிங்களா? அதாவது கோர்ட் செலவாகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு செலவாகட்டும் அதுக்கு. அப்போ ஒரு கேஸ் காசை வந்து சேஃப்டிக்கு வச்சுக்குவேன், ஏதாச்சும் வளவு செலவு வந்துடும் கண்டிப்பா. அப்படி இருக்கவன் எப்படி சொன்னேன், எனக்கும் பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எனக்கும் செலவு இருக்கு, எப்படி உனக்கு மேனேஜ் ஆகுது? எத்தனையோ பேர் கோர்ட்ல சண்டை போட்டிருக்காங்க. நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளாடா, வாய் ஆஃபீஸ் வாங்க நீ அவ்வளோ கிழிச்சு அப்படி சொல்லணும் அப்படிமா. சத்தியமா சொல்ற நடைமுறை எப்படின்னா, இன்னைக்கு 10 கேஸ், அது 10 வர்றவங்களுக்கு இல்லைங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா வாங்க வேணாம்னு சொல்ல, எல்லாருக்குமே போயிட்டு வர செலவு இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, கிளைண்ட் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனால் நம்பிக்கை வந்துச்சுன்னா கொடுப்பாங்க. நம்பிக்கை வர வைக்க வேண்டியது ஒரு வக்கீலோட பொறுப்பு. நிறைய பேர் பார்த்தேன், இந்த ஒரு வீடியோஸ் போட்டிருக்க ஹரிணி பொண்ணு ஹைனா அசோசியேஷன்ஸ், அப்புறம் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு குறிப்பாக இருக்குது. இவங்களாம் சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, நான் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்ல, சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் பொதுமக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுறதுக்காக வீடியோ போடுறாங்க தெரியுமா, ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது 5 வருஷம் ஆச்சுங்க சேனல். எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இப்போ 1.5 மாதத்துல 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னா நம்பிக்கையே இல்லைங்க எனக்கு. ஏன்னா சம்பாதிக்கணுன்றதுனா டெய்லி பார்ப்பேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்துட்டா, இவ்வளோ வரும் அவ்வளோ வரும். நான் அதை வந்து என் வீடியோனால ஒரு ஆளுக்காச்சும் ஹெல்ப் ஆகிடும். எனக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாம் முக்கால்வாசி என்ஓசி கிளைண்ட்ஸு. சார் காசை வாங்கலாம் சார், ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, என்ஓசி வாங்கி தரேன், என்ஓசி கூட காசு வாங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன் சார், எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு வக்கீலுங்க, நீங்கள் மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் வேலை மேலே கேரண்டி கொடுங்க. நான் இந்த வேலையை பார்க்குறேன், ரிசல்ட்டு ஆப்போசிட்டாக ஆகலாம், நம்மளுக்கு ஆகலாம். வேலை மேலே கேரண்டிக்கும் ரிசல்ட் மேலே கேரண்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ரிசல்ட் மேலே கேரண்டி கொடுக்காதீங்க, தப்பு, கொடுக்க முடியாது. சரிங்களா? ஆனால் உங்கள் பார்க்குற வேலை மேலே கேரண்டி கொடுக்கலாம். கேரண்டியாக பார்ப்பேன் அப்படின்ட்டு. சரிங்களா? பார்க்க முடிஞ்சால் மட்டுமே கேசுங்க. அன்னைக்கு செலவு இருக்குன்னு எடுத்துட்டு கட்டி விட்றாதீங்க, ஏன்னா பாதிக்கப்படுற கிளைண்ட்டு. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும், ஏன்னா வந்து எனக்கு நான் இந்த நிலைக்கு எப்படி பேசினா, நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னா என்னைய வக்கீல் ஆக்குனது இன்னொரு வக்கீல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லது, கோர்ஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் புத்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த நல்ல மாதிரி ஒரு ஊக்குவிச்சுப்பட்டு அதாவது மோட்டிவேட் பண்ணி வர வைக்கலங்க. நீங்க ஒரு காசு கொடுத்துருந்தாரு எங்க அப்பா, சரிங்களா, த்ரூ அக்கௌண்ட்ல 5 லட்சம் ரெக்கவரி மணி சுட்டு. இப்பதான் அதெல்லாம் தெரிஞ்சுச்சு, அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ வந்து புத்தி இருந்துச்சு, லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. காசு கொடுத்துருந்தோம், சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ்ன்னு தெரியாது அப்பெல்லாம். சரிங்களா? காசு கொடுத்தப்போ அவன் வந்து வேலையை விட்டான். என் டிரைவர் எங்கள்கிட்ட வேலை பார்த்தான், காசை வாங்கிட்டு காசை வாங்கின காரணத்துக்காக வேலையை விட்டான். கேஸ் போட சொன்னா போயிட்டு நானே ஒரு வக்கீலை பார்த்து போட்டேன். அவர் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணி 15 வருஷம் லைசன்ஸ் வாங்கி 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. வயசான ஆள், ஒரு 55 வயசு 60 வயசு இருக்கும். அப்போது அது அன்னைக்கு வந்து ஒரு 45-50 வயசு இருக்கும். அப்போ அவர் என்ன சொன்னாரு, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருந்தார். கோர்ட்டு ஃபீஸ் கட்டணும், சரிங்களா, அதையும் கொடுத்துட்டேன் 30,000. இவருக்கு ஃபீஸ் 30,000, 2 60,000 கொடுத்தாரா. போட்டேன், ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுனாரு, அரெஸ்ட் பண்றேனாரு, எல்லாம் இவராதான் சொல்றாரு, எதுவும் எனக்கு தெரியல. பண்ணிட்டு அதை விசாரிக்க போகும்போது தான் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டு கேட்டேன். அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து கிளைண்ட், அப்படி கேட்கும்போது, எப்பா கண்டுபிடிக்க ஈஸின்னு சொல்லிட்டு ஈகோ சாப்பில் எப்படி கண்டுபிடிக்கிறது பேர் போட்டு கண்டுபிடிச்சோம், வரல. எங்க அப்பாவோட பேரும் இல்லை, அந்த யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் பேரும் இல்லை. அப்பதான் சொன்னாரு, ஒரு வக்கீல் ஏமாதிரி போய் கேளுனதுக்கு போய் கேட்டேன் வக்கீல்கிட்ட. இல்ல போட்டோ நம்பர் கொடுனா கொடுக்கல, கேஸ் நம்பர் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுருந்தாரு, கேஸ் நம்பர் கொடுக்கல. அப்பதான் தெரிஞ்சு அவர் போடல. அப்புறம் இன்னொரு வக்கீல்கிட்ட போய் அவங்க கிளைண்ட் கிட்ட போய் கேட்கும்போது கோர்ட்ல உட்காந்துருப்பாங்க, அன்னைக்கு அவங்க கேஸ் இருக்கும். இவங்க ஏமாத்தாங்க, என்ன பண்றதுன்னா எப்போ அப்படின்னு பார்த்தா
அவர் ஒரு 3 வருஷம் கரெக்டாக லிமிட்டு. அப்போ எனக்கு தெரியல, 3 வருஷம் ஒரு 15 நாள் முன்னாடி தன்னிச்சா போனேன். அப்போ தான் கண்டுபிடிச்சா போனேன் கிளைண்ட்டுக்கிட்ட, அந்த உட்காந்துரு கிளைண்ட்டுக்கிட்ட எப்படின்னு. ஃபஸ்ட்டு போய் வேற ஒரு வக்கீலை பார்த்து கையோடு இருந்து வேலையை முடினார். நான் திருப்பி 60,000 அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அப்படின்னா, இன்னும் அதே வக்கீலை பார்த்து இன்னும் புது வக்கீலாம் பார்க்க முடியாது, ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு நடக்கிறது வேறன்னு சொல்லி காசு கூட வேணாம், எனக்கு புதுசா போட்டு எனக்கு நாளைக்கு நம்பர் வந்தாகணும், இல்லை நீ வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி. அப்ப தெரியாதுங்க வக்கீல மிரட்டல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தப்புன்ட்டான். பார் கவுன்சில போய் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியாது, ஏன்னா வக்கீல் வீட்டை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி மிரட்டினேன். நீ ஒழுங்கு மரியாதை காசு கொடுத்த காசு திருப்பி கேட்கல, திருப்பி கொடுக்குறேன், நாளைக்கு ஃபைல் பண்ணி எனக்கு நம்பர் வந்தாகணும், இல்லை நடக்கிறது வேற என்ன, இவ்வளவு சொன்னேன். அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் போய் வேலையை பார்த்து எனக்கு நம்பர் கொடுத்தான். அன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு 3 வருஷம் தான் வேலிடிட்டி காசு கொடுத்ததுக்கு. அப்பதான் கடைசி அன்னைக்கு தான், கடைசி நாள் அன்னைக்கு தான் காசு கொடுத்து, எனக்கு தெரியல அன்னைக்கு கொடுத்து போடுறதுக்கு அப்புறம் தான் அவன் தான் என்னை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னார், போய் காசை கட்டி வக்கீல் படிக்க சொல்றாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சென்ட்ரல்ல 3 வருஷம் 4 வருஷம் கேப் விட்டேன், அந்த போய் படிக்கணுமான்னு இந்த ஃபீல்ட்ல இல்லை. 3 வருஷம் 4 வருஷம் கேப் விழுந்துருச்சு, இன்னி போய் காலேஜ் உட்காந்து படிக்க முடியுமான்னு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த ஒரு காரணத்தினால ஒரு வக்கீலை ஏமாத்தி ஒரு வக்கீலை உருவாக்கி இருக்கானா பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து கிளைண்ட்டுங்கள்ட்ட அவங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் கும்பிட்டு, படிச்சவனுக்கு வந்து இந்த ஒரு ஃபீல்ட்ல மட்டும்தான் அறிவு, படிக்காதவனுக்கு எல்லா ஃபீல்டும் எல்லா விதத்துலயும் யோசிப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே படிச்சவன்லாம் அறிவாளி இல்லை, படிக்காதவங்க கும்பிட்டு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்ஜ் அவ்வளோ பக்கவா இருக்குங்க. வரப்போற கிளைண்ட் கிட்ட வாங்குற ஃபீஸ்க்கு அட்லீஸ்ட் வேலையை கேரண்டி கொடுங்க, ரிசல்ட் கேரண்டி வேணாம். ரிசல்ட் கேரண்டி யாருமே கொடுக்க முடியாது, எந்த வக்கீலும் கொடுக்க முடியாது. வேலை கேரண்டி கொடுங்க. சரிங்களா? நான் வேலையை பார்ப்பேன், அடுத்த நாள் கழுத்தை நெரிக்கும். எல்லா கேஸையும் ஒரு 10 கேஸ் இருக்குன்னா 10 கேஸ் அடுத்த வாய்தா தள்ளி போட்டீங்கன்னா கடைசி நிமிஷம் உங்களுக்கு தான் மதிப்பு. எக்காரணத்தை கொண்டு வாய்தா வேணும்னு வாங்காதீங்க. அது இருக்கிறது வந்து 10 கேஸ் ஒரே நாளில் விழுந்துச்சுன்னா அந்த 10 கேஸ் எனக்கு விழுங்க. சில இடத்துல 6 கேஸ் 7 கேஸ் ஒரே நாள் விழுந்துருக்கு. ஒரு 4 கேஸுக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவேன். சரிங்களா? வாய்தா டேட்டில் வர்றேன், பாஸ் ஓவர் பண்ணி வைன்னு. இன்னொரு 2 கேஸுக்கு நான் போவேன். இன்னொரு 2 கேஸ் கிளைண்டே வர சொல்லி, சார் ஜாஸ்தி கேஸ் இன்னைக்கு வாங்கன்றேன், கேஸை டேமேஜ் பண்ணாதீங்க, வந்து இந்த மாதிரி சொல்லுங்க. ஏன் இருந்துச்சுன்னா பாஸ் ஓவர் பண்ணுவேன். இல்லையா அவங்க சைடு ஆப்போசிட் சைடு வந்து பாஸ் ஓவர் பண்ணிட்டு, இல்லை அவங்க நடத்துறாங்கன்னா நடத்தணும், இல்லாட்டி டேட்டா வாங்கிட்டு போட்டோம் அவங்க சைடு அப்படின்ட்டுருவேன். அப்படி நடத்துங்க தயவு செஞ்சு. நீங்க வாய்தா வாங்குறீங்கன்னா கழுத்து நெரிக்கும். உங்களுக்கு ஒரு நாள் கழுத்து நெரிக்கும். எக்காந்து கூட இந்த வேலை பண்ணாதீங்க. சரிங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வொகேட் விக்னேஷ்குமாரும் இந்த ஹரிணி இவங்களும் அவ்வளோ தெளிவா பொதுமக்களுக்கு யூஸ் ஆகிற வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் பார்ப்பேங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கா அது தெளிவாக வந்து எல்லா கண்டென்ட்டையும் போடுறாங்களா தெரியல, ஆனால் வந்து பல வீடியோஸ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படின்னு பாருங்க. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.